அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சதீஷ்குமார். மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயில் டெப்டி டைரக்டராக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரி சம்பந்தமான சில ஐயங்களை கேள்வி பதில்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முதல்ல அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது வேர்டு தான். இண்டஸ்ட்ரி அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கிற நிறுவனமாக இருக்கும். ஸோ அது பொருள் இந்தியாவுக்கு டொமஸ்டிக் தேவைகளை நிறைவு செய்கிற பொருளாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருளாகவும் இருக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரிங்கிறது ஏதாவது ஒரு பொருள் ஃபிசிக்கலாக அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும், ஒரு வெயிட் இருக்கும், மாஸ் இருக்கும். ஸோ அது ஃபிசிக்கலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா காலமாக அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வெவ்வேறு விதமாக மாறிக்கிட்டே வருது. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மேனுஃபேக்சராகவும் இருக்கலாம், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாகவும் இருக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடரில் பார்த்திங்கன்னா கோர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் இப்போ ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி சர்வீஸஸாகவும் இருக்கலாம், அல்லது ஐடி எனேபிள்டு சர்வீஸஸாகவும் இருக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது பொதுவாக ஒரு காமனான வேர்டு. அதில் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு தேவையான மூலக்கூறுகள், அதாவது ரா மெட்டீரியல்ஸ் இருக்கணும், அதற்கான கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும், அதற்கான மெஷினரி, அந்த ப்ராடக்டை பண்ணக்கூடிய மெஷினரிஸ் இருக்கணும். அது மாதிரி அந்த ப்ராடக்ட் வெளிவந்து அதை பேக்கிங் பண்ணி வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கணும். ஸோ இது பொதுவாக இண்டஸ்ட்ரியல். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம இண்டஸ்ட்ரியலில் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அப்ளை ஆகும். அதே நேரத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து வரக்கூடிய லாஸ், அதாவது அங்கே வேலை பார்க்கக்கூடிய மக்களுடைய நலன்கள், அந்த எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸு, மேலும் பார்த்திங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரினால் என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கத்தக்கன அவங்க எடுக்க வேண்டிய அந்த உரிமைகள், அதே மாதிரி அங்கே வேலை பார்க்குற நபர்களுடைய உயிர்களுக்கு அல்லது அவங்க செய்யக்கூடிய தொழில்களுக்கு தேவையான அந்த பொருட்களை, அதாவது பிபிஇ போன்ற மெட்டீரியல்ஸ், மெஷினரியில் பெரிய பெரிய மெஷினரிஸில் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய உயிரை பாதுகாக்கிற அந்த கிட்ஸ், இப்போ ஹெல்மெட்டு, மாஸ்க்ஸு, இப்போ கோல்டு மைனிங், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மைனிங் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மாஸ்க்ஸு, அதே மாதிரி சிமெண்ட் ஃபேக்டரியில் உள்ளவங்களுக்கு மாஸ்க், இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் லாவும் அப்ளை ஆகும். அதே நேரத்தில் ஒரு மேனுஃபேக்சரிங், சர்வீஸ் செக்டர்ஸ், இதெல்லாம் உள்ளடக்கியது தான் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸில் ஃபேக்ட்ரிஸ்லாம் அப்ளை பண்ணியும் இருக்கலாம், பண்ணாத ஆக்டிவிட்டீஸும், இப்போ ஐடி எனேபிள்டு சர்வீஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரீஸாகவும் சொல்லலாம். ஸோ இது நான் இண்டஸ்ட்ரிங்கிறது ஒரு ஜென்ரல் பொதுவான வேர்டு. ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதுக்கு தனியாக மீனிங் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஃபேக்டரி அப்படிங்கிறது அது எல்லாரோடைய கட்டமைப்புக்கும் அது உட்பட்டது. பொதுவாக ஃபேக்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பெரிய அமைப்பாக தான் இருக்கணும், லார்ஜ் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். இப்போ நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது ஒரு மைக்ரோவாக இருக்கலாம், ஒரு டைனியாக இருக்கலாம், ஒரு ஸ்மாலாக இருக்கலாம், ஒரு மீடியம், இந்த மாதிரி பலவிதமான இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மீடியமோ அல்லது ஒரு லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸோ குறிக்கிற வகையில் தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வேலை பார்க்குறவங்களுடைய அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க.
ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, அவங்க அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து, அதாவது அங்கே வேலை பார்க்குற மக்களுடைய பாதுகாப்புலேருந்து எல்லாமே அவங்க வந்து டேக் கேர் எடுக்கிறாங்களா. இப்போ ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, அவங்க இதை சேலரியிலேருந்து 7% ப்ராவிடென்ட் போட்டு அவங்களுக்கு கவர்மெண்ட்டோட மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இஎஸ்ஐசி மூலமாக கிடைக்கிற மாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கு அப்ளை ஆகும். ஸோ ஃபேக்ட்ரின்னு வரும்போது வந்து இப்போ அவங்களுடைய நார்மல் வேலை இல்லாமல் அது சார்ந்த அடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸு என்னென்ன உண்டு, இப்போ அவங்களுக்கு தங்குறதுக்கான இடங்கள் அதெல்லாம் நியர்பை இருக்கிற மாதிரி, அது மாதிரி அவங்களுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிற மாதிரி மெடிக்கல் செக்கப்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ரூல்ஸ் மூலமாக அந்த இது வந்து அது ஃபாலோ பண்ணப்படும். ஸோ அதை வந்து பொதுவாக நம்ம ஃபேக்ட்ரின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்ட்ரிங்கிறது பொதுவாக பெரிய நிறுவனத்தை தான் மெயினாக குறிக்கும். அதே இது நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறது வந்து குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், இது போக லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸையும் குறிக்கும். ஸோ இப்போ இதுக்கு இடையில நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம கேட்டோன்னா வந்து இப்போ ஸ்டார்ட் அப் இருக்குது. ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்க. இப்போ எந்த ஐடியாவுமே இல்லை, நான் ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ அப்படி வரவங்கள தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் அப் உள்ளவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தொழில் சம்மந்தமான ஒரு ஆர்வம் இருக்கணும். அப்புறம் என்ன தொழில் பண்ண போகிறோங்கிறது அவங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கணும். ஸோ ஏன்னா இன்றைக்கி பிஸ்னஸில் வந்து தொழில் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க, பட்டு எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிறதில்ல. ஸோ யார் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படிகளிலும் ஒரு இன்னோவேட்டிவ், அது வந்து இன்னோவேட்டிவ் டெக்னிக்கல்லையும் இருக்கலாம், அல்லது இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், அல்லது டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில், அல்லது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கொண்டு வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப்ங்கிறது வந்து பொதுவாக ஒரு இன்குபேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ ஒரு ஆள் ஐடியா வச்சுருக்கிறாரு, அந்த ஐடியாவை வந்து அவர் எப்படி வந்து செயல்படுத்தலாம், அந்த ஐடியாவை வந்து எப்படி அவர் செயல்படுத்தலாம். ஸோ அப்போ அந்த ஐடியாவை வந்து எப்படி நம்ம வந்து எப்படி ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வரது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஐடியாவை வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரது. ஸோ அப்போ இதுதான் நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்கிறது. அதாவது ஒரு ஒரு ஸ்க்ராப்லேருந்து வர்றது, அதாவது அவங்க வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் என்டர்ப்ரெனர்னு சொல்லலாம். இப்போ நார்மலாக இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கவங்க பார்த்திங்கன்னா அதிகமான பெர்சன்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி காலங்கள்லேருந்து இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸ்டார்ட் அப் உள்ளவங்க மெயினாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாமல் அவங்களுடைய சொந்த ஐடியாவிலையும் முயற்சிலையும் அரசாங்கத்தோட உதவியோடையும் ஒரு இன்னோவேட்டிவாகவும், அதே நேரத்தில் மக்கள் விரும்புகிற மக்களுக்கு தேவையான எசென்ஷியலாக பண்ணுறது தான் வந்து நம்ம ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் முதலுடைய முக்கியமான டிவிஷனாக வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் அப்புக்கும் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி தான். ஸ்டார்ட் அப்புங்கிறது வந்து எந்த ஒரு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட்டும் இருக்காது, எந்த ஒரு மென்டரிங் ஐடியாஸும் இல்லாமல் அவங்களுடைய ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் ப்ராசஸில் மட்டுமே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து ஊக்குவிக்கணும், ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்டர்ப்ரனரை. இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இப்போ ஸ்டார்ட் அப் உள்ளவங்க வந்து எல்லா ஆப்ளிகேஷன்ஸும் கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் உள்ளவங்க இம்மீடியட்டாக ஏதாவது ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அவசியம் கிடையாது. இப்போ ஒரு ஹெல்த் சம்மந்தமான ஒரு ப்ராடக்டை பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பண்ணும்போது அவங்க என்னென்ன மேண்டேட்டரி லைசன்ஸோ அதை எடுக்கலாம். பட் அதர் தேன் தட் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஐடியாவை இன்குபேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஐடியா இருக்குது, முதல்ல அதை வந்து மாஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணாமல் அதை வந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக நம்ம வந்து உருவாக்கலாம். ஸோ ப்ரோட்டோடைப்பாக உருவாக்குறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை. ஸோ அரசாங்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்குபேஷன் சென்டர்ஸ்னு நிறைய கல்லூரிகளையும் நிறைய டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டையும் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இலேருந்து. ஸோ இவங்க மூலமாக சேர்ந்து அவங்களுடைய அந்த இன்னோவேட்டிவ்ஸ் ஐடியாஸை வந்து ஒரு ரியாலிட்டியாக ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து அவங்க கொண்டு வரலாம். ஸோ ரியாலிட்டியாக ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும்னா அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் அரசாங்கம் கொடுக்குது. இன்றைக்கி 15 லட்சம் வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்றைக்கி இன்குபேஷன் சப்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலம் என்ன ஆகுனா, அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவை ஒரு ப்ரோட்டோடைப் மாடலாக அவங்க டெவலப் பண்ணலாம். அந்த ப்ரோட்டோடைப் மாடல் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை,
எந்த எக்ஸிஸ்டன்ஸுமே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அவங்க என்ன பண்ணலாம் வந்து அந்த இதை வந்து ஐபிஆர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் ஓனர், இது வந்து ஒரு நியூ ப்ராடக்ட், இது ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணி இதன் மூலம் எதிர்காலத்தில் பெரிய இண்டஸ்ட்ரியாக வரும்போது அந்த ஐபிஆர் மூலமாக வரக்கூடிய ரெவன்யூவே பார்த்திங்கன்னா அதிகமான ரெவன்யூ வர மாதிரி உருவாக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்ஸு என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணால் ரைட் ஃப்ரம் இன்னோவேட்டிவ் ஐடியாஸை ப்ரோட்டோடைப் ஆகி ப்ரோட்டோடைப்பை திரும்ப சாம்பிளாக அனுப்பி இண்டஸ்ட்ரீஸ் கூட ரிலேட் பண்ணி அதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன் போகிறது தான். பட் இண்டஸ்ட்ரிங்கிறது நார்மலாக ரொட்டீனாக பண்ணக்கூடியது. இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனி இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா அங்கே இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் இருக்கணும்னு கிடையாது, டிமாண்ட் இருக்குது ஒரு இடத்துல. இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து வெல்டிங் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் நடக்குது, அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டரில் அல்லது 5 கிலோமீட்டரில் வெல்டிங் மிஷின் ஷாப்பே இல்லைன்னா அங்கே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, வெல்டிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த வெல்டிங் இண்டஸ்ட்ரிக்கு இன்னோவேட்டிவோ இதெல்லாம் கிடையாது, எவ்ரிதிங் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். பில்டிங் மிஷினரி என்ன போட போகிறோம், ஆர்க் வெல்டிங்காக ட்ரிக் வெல்டிங்காக அந்த மாதிரி. ஸோ இது வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தக்கன இப்போ வந்து அந்த ஏரியாவில் உள்ள ரிக்குவயர்மெண்ட் தக்கன அவங்க போட்டு அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் இண்டஸ்ட்ரி. அப்போ அந்த வெல்டிங்க்கு இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோன்னா பொதுவாக வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கக்கூடாது, அதை விட்டு கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல் ஐசோலேஷன் ஏரியாவில் இருக்கணும். அதேமாரி அவங்க வெல்டிங் பண்ணுற ஒரு ப்ராப்பராக இது அவங்க அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய கண்களோ அவங்களுடைய உடல்களோ பாதுகாப்பாக இருக்க மாதிரி பயன்படுத்திக்கிடுது. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு மெல்லிய கோடு தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரினாலும் சரி, இண்டஸ்ட்ரினாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப்னாலும் சரி, ஒவ்வொன்றுக்குள்ள டிஃப்ரென்ஷன் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். பட் ஸ்டார்ட் அப்ஸுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக ஆரம்பிக்கிறதுனால அரசாங்கத்தோட உதவிகள் கிடைக்குது. ஸோ இதன் மூலம் அரசாங்கம் வந்து உதவிகள்ங்கிறது பண உதவிகள் மட்டும் இல்லை, அந்த இண்டஸ்ட்ரி அவங்க இருக்கிற ஐடியாவை எப்படியா ரியாலிட்டியாக கொண்டு வரதுக்கான எல்லா உதவிகளும் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இலேருந்து ஃபீல்டு ஆஃபீஸ் மூலமாக எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் மூலமாக நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும், அதாவது ஆல் ஓவர் கண்ட்ரி வந்து நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்டு வரோம். அது வந்து ஃபைனான்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்கை இன்னோவேட்டிவாக கொண்டு வரோம். சரி, இப்போ வந்து எம்எஸ்எம்இக்கும் லார்ஜ் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ மைக்ரோ ஸ்மால் மீடியம், இந்த மைக்ரோ ஸ்மால் மீடியமுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது, அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது. ஸோ அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்எம்இயில் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒர்க் பண்ணுறோம். ஸோ லார்ஜ் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்த பருவியில் வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுவாங்க, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து எம்எஸ்எம்இ பண்ணக்கூடிய ப்ராடக்டாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்க லார்ஜ் ஸ்கேலில் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் ரேட்டில் கொடுக்கலாம். இப்போ ஒரு எம்எஸ்எம்இயில் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட் ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா, லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் காம்படிட்டிவாக ஹியூஜ் நம்பரில் பண்ணும்போது அவங்க ஒரு 90 95 ருபீஸோ கொடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரியோட, ஏன்னா பொதுவாக மக்கள் வந்து யாராக இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் அந்த ப்ரைஸ் காம்படிட்டிவ்ஸ் இருக்கணும். ஸோ இந்த வகையில் தான் இதனுடைய மெயின் டெஃபினிஷன் என்னென்னா, எம்எஸ்எம்இலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரி பண்ணுவாங்க. ஸோ என்ன முக்கியமான விஷயம்னா, லார்ஜ் இண்டஸ்ட்ரியால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு கன்வீனியன்ட் ரேட்டில் கொடுக்க முடியுது. ஏன்னா லார்ஜ் ப்ரொடக்ஷன், எம்எஸ்எம்இக்கு வந்து லிமிட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்சஸ். ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும், அதிகமான பையர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு காம்படிட்டிவ் ரேட்டில் கொடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி இப்போ எம்எஸ்எம்இ வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை டிபெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நிறைய இருக்குது. இப்போ வந்து நிறைய எம்எஸ்எம்இஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா வந்து லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை உடைய நியர்பையும் அதை சுற்றியும் தான் இருக்கும். இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா காருக்கு தேவையான நட்டுலேருந்து சின்ன ஸ்க்ரூலேருந்து அல்லது சின்ன புஷ்ஷிலேருந்து சின்ன ரப்பர் இதிலேருந்து எல்லாமே அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக எம்எஸ்எம்இஸ்க்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் இந்த கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த இது என்ன ஆகும் அப்படின்னா, அதை சுற்றி அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரி சுற்றி ஆன்சிலரி யூனிட்ஸ் டெவலப் ஆகும். ஆன்சிலரி யூனிட்ஸ் வந்து எதுவாக இருக்கலாம், அந்த ஒரு கார் கம்பெனினா கார் கம்பெனியில் உங்களுக்கு
ஆட்டோமொபைல் செக்டாரு, மெக்கானிக்கல் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அது மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸு. ஸோ எல்லா டைப் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்குது இன்ஜினியரிங் சம்மந்தமாக. ஸோ அது மாதிரியான ஒரு கிளஸ்டர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அந்த லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸை சுற்றி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இன்னு வரும்போது என்ன ஆகுனா, அரசாங்கத்தோட உதவிகள் இருக்குது நிறைய. அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ வந்து நம்ம அரசாங்கம் வந்து உதவிகள் செய்யுது. இதோ அதே மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது லிமிட்டேஷன்ஸு இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டேர்ன் ஓவர் என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளவு ஜாப் ஆர்டர் வருது, அந்த ஜாப் ஆர்டர்லேருந்து நம்ம எவ்வளவு அவுட்புட்டாக கொடுக்குறோம், ஸோ அதன் மூலம் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம். இப்போ வந்து ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உள்ள செலவெல்லாம் போக நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துகிறோம், ஒரு ஜாப் ஆர்டர் எடுக்கிறோம். ஸோ ஜாப் ஆர்டர் எடுக்கும்போது அதற்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு தேவை இருக்கும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை இருக்கும். அந்த ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி, மேன் பவரை யூஸ் பண்ணி, மெஷினை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னா, ரா மெட்டீரியல் வெளியில் வாங்கியிருப்போம், மெஷினுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், இது போக மெஷின் எடுக்கிற கரண்ட் சார்ஜஸ்ஸு, அதே மாதிரி மேன் பவர் ஆள் வச்சுருப்போம், லேபர் வச்சுருப்போம், இன்ஜினியர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அவங்களுக்குள்ள சம்பள செலவு. ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி இதெல்லாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பேமெண்ட்லேருந்து நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் வருது. ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து ப்ராஃபிட். ஆனால் டேர்ன் ஓவருங்கிறது வந்து நம்ம கம்பெனிக்கு வரக்கூடிய ஜாப் ஆர்டர்ஸ், அதிலேருந்து அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர். ஸோ இது வந்து ப்ராஃபிட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒரு ஆள் 10 கோடி ஜாப் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா 10 கோடி. ஸோ அப்போ ஒரு கம்பெனி வந்து இதை மாதிரி ஒரு 5 கம்பெனியில் மட்டுமே அவங்க ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி 10 கோடி கொடுக்குது, இன்னொரு கம்பெனி 10 கோடி கொடுக்குது, இன்னொரு கம்பெனி 20 கோடி கொடுக்குது. இப்படி கொடுக்கும்போது அந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 70 கோடி 80 கோடி. அப்போ இதுதான் நம்ம வந்து டேர்ன் ஓவர்னு சொல்கிறோம். அந்த ஜாபுடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து டிரான்சாக்ஷன். இது வந்து ப்ராஃபிட் கிடையாது, இது வந்து டேர்ன் ஓவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இந்த டேர்ன் ஓவர் கான்செப்ட்டுங்கிறது இதுதான். அதேமாதிரி மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டெஃபினிஷன். இப்போ வந்து மைக்ரோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ டெஃபினிஷன் மாறி இருக்குது. ஸோ முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 25 லட்சம் அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து மைக்ரோவும், அதே மாதிரி 2 கோடியும் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து ஸ்மாலும், அந்த மாதிரி 10 கோடிக்கு கீழே இருக்கிறவங்க வந்து மீடியம், அந்த மாதிரி டெஃபினிஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக 1 மந்தில் அதனுடைய டெஃபினிஷன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து என்னதுன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒன்று வந்து மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது டேர்ன் ஓவர், ரெண்டுமே அக்கௌண்ட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, இப்போ ரீசெண்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ மெஷினரியோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோடைய டேர்ன் ஓவரை பேஸ் பண்ணியும் இன்றைக்கி மைக்ரோ ஸ்மால் மீடியம் இண்டஸ்ட்ரீஸ் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு எம்ப்ளாயி, ஒரு இண்டஸ்ட்ரின்னா அதனுடைய எம்ப்ளாயீஸ் என்ன, எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி 2 பேர் வச்சு ரன் பண்ணக்கூடிய யூனிட்டாகவும் இருக்கலாம், சிங்கிள் என்டர்பிரைஸ், ஒரே அவர் தான் ஓனர், அவர் தான் எல்லாமே அப்படின்னு இருக்கலாம். அது மாதிரி ஒரு 10 பேர், இப்போ ஒரு 10 பேரும் 10 பேருக்கு கீழே அப்படின்னு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சில ஃபேக்ட்ரிஸ், நான் சொன்ன மாதிரி சில ஃபேக்ட்ரிஸ் ரூல் அப்ளை ஆகாது. அவங்களுக்கு ஜிபிஎஃப் கண்ட்ரிபியூஷனோ வேறு விதமான இதுவோ அவங்களுக்கு தேவையில்லை, ரொம்ப சின்ன லெவலில் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே போகும்போது, இப்போ ஒரு 100 எம்ப்ளாயிஸ் போகும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயீஸ்க்கு ஜிபிஎஃப் கண்ட்ரிபியூஷன் எடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஃப்யூச்சரில் ரிட்டையர்மெண்ட்டில் கொடுக்கும்போது அவங்களுக்கு அதை கண்ட்ரிபியூஷனாக கொடுப்பாங்க. அதுபோக வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை வரும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற வசதிகளையும் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, 400 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம், 500 எம்ப்ளாயீஸ் இருக்கலாம். ஸோ அந்த எம்எஸ்எம்இங்கிறது வந்து அந்த இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய அந்த டேர்ன் ஓவர் பேசிஸ்லேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ்லேயும் இருந்தாலே அது வந்து எம்எஸ்எம்இ கீழே வர்றது. ஸோ எம்ப்ளாயீஸுங்கிறது வந்து இவ்வளவு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் கொடுப்பாங்க, அல்லது ஒரு சர்வீசஸும் கொடுப்பாங்க. ஸோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கலாம், இப்போ வந்து ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, பிளாஸ்டிக் சம்மந்தமாக நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வர்றது வந்து
இண்டஸ்ட்ரியில் இருந்து தான். அதே மாதிரி இப்போ ஒரு மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வருது. ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியதும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அதை வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியாக தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஃபினிஷ்டு குட் மட்டும்தான் வராது எம்எஸ்எம்இலேருந்து. இப்போ எம்எஸ்எம்இயோட வந்து ஃபினிஷ்டு குட் மட்டும் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு அது ரா மெட்டீரியலை கூட மேனுஃபேக்சர் பண்ணும். ஸோ இவங்க கம்பெனிக்கு ஃபினிஷ்டு குட்டாக இருக்கிறது இன்னொரு கம்பெனிக்கு ரா மெட்டீரியலாக மாறும். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து இடத்துக்கு இடம், கம்பெனிக்கு கம்பெனி அது மாறுபடும். ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி இருக்குது, அவங்களுடைய ஃபினிஷ் குட் வந்து ஸ்க்ரூ டிரைவர். ஸோ அதுதான் அவங்களுடைய ப்ராடக்ட். அந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்திங்கன்னா இன்னொரு அதோட பெரிய கம்பெனிக்கு அது ரா மெட்டீரியல், அதாவது ஒரு ப்ராடக்டை ஃபிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இருக்கிறது வந்து ப்ராடக்ட்னு சொல்கிறோம். அதே மாதிரி சர்வீசஸ், அதுவும் வந்து இப்போ வந்து ஐடி எனேபிள்டு சர்வீஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்குது. ஸோ அது வந்து சின்ன ஸ்கேலில் பார்த்திங்கன்னா லோ ப்ரொஃபைலில் ஒரு ஏசி ரிப்பேர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அல்லது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி டிராயிங்ஸு, ஆர்கிடெக்ட், இது எல்லாமே வந்து எம்எஸ்எம்இ ஆக்டிவிட்டீஸில் இப்போ நிறைய சேர்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் வருது. ஸோ ப்ராடக்ட்ஸு நம்ம ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கம்பெனிக்கு அது வந்து ஃபினிஷ் ப்ராடக்ட், அது இன்னொரு கம்பெனிக்கு ரா மெட்டீரியலாக இருக்கலாம். ஸோ எல்லா கம்பெனியும் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரினா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து ஒன்று ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்கும், அல்லது வந்து சர்வீசஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீசஸாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பொதுவாக ஜிடிபி அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அது வந்து ஒரு கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் கண்ட்ரி, நம்ம கண்ட்ரி இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி என்ன, அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம ஸ்டேட் தமிழ்நாடு எடுத்திங்கன்னா தமிழ்நாடோட ஜிடிபி என்ன, இது என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் ஒரு அந்த பர்டிகுலர் ஏரியாவில், கண்ட்ரினாலும் கண்ட்ரி, ஸ்டேட்னாலும் ஸ்டேட், அவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், அதனுடைய மார்க்கெட் வேல்யூஸ் ஆர் ப்ரைஸ், அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா அந்த கண்ட்ரியோட ஜிடிபியை நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். இப்போ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019-20 பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜிடிபி பண்ணுறாங்க 18.54 lakhs crores வந்து ப்ராடக்ட் சர்வீஸோட வேல்யூ இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஜிடிபி பார்த்தீங்கன்னா நியர்லி 13% இருக்குது. இப்போ ஆஸ் அ ஹோல் இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 3.2 trillion யூஎஸ் டாலர்ஸ். ஸோ அப்போ அந்த 3.2 trillion யூஎஸ் டாலர்ஸில் இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து இங்கே நம்ம கண்ட்ரியில் நடந்திருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஜிடிபி. அண்ட் ஓவரால் கண்ட்ரியோட ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 7%. ஸோ இந்த நம்மளுடைய 13% மாதிரி வெவ்வேறு ஸ்டேட்டில் வெவ்வேறு ஜிடிபி ரேட் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அக்ரிகேட் வர்றது தான் அந்த 7% ஜிடிபி. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்முடைய இந்தியன் கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாடோட ஜிடிபி கண்ட்ரிபியூஷன் வந்து அதிகம், அதாவது 13%. ஸோ தமிழ்நாடுக்கு இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, இன்னும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம ஃபார்வேர்டாக இருக்கிறோம், டெவலப்டாக இருக்கிறோம் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ் இந்த கண்ட்ரி. இன்னும் நம்ம வந்து மேம்படுத்தலாம். அது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அக்ரி ப்ராடக்ட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையும் நமக்கு நம்மளுடைய ப்ராடக்டை மேலே கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலம் நம்ம இந்தியா வந்து செல்ஃப் ரிலையன்ஸ், நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரிக்கிற தன்மையை நம்ம வந்து அடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். மேலும் மற்றொரு வீடியோவில் இன்னும் எம்எஸ்எம்இ சம்மந்தமான மற்ற கருத்துக்களை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.